விஜயோட ஜனநாயகன் படம் கலெக்ஷனுக்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை, எலெக்ஷனுக்காக எடுக்கப்பட்ட படம்னு ஒரு பக்கம் தொடர்ந்து சொல்லப்பட்டாலும், இன்னொரு பக்கம் என்ன ஒன்றுனா, இல்லை இது பார்த்தேன்னா ஆளுங்கட்சியினுடைய சதி அப்படின்னு விமர்சனம் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்போ ஆளுங்கட்சிக்கு வேற வேலையே இல்லையா, இதை போய் பண்ணுறதானா வேலை அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து ஸ்ட்ராங்காக சொன்னாலும், ஆதவ அர்ஜுனா விஜய் கட்சியில இருந்து சின்ன கண்டென்ட் எது கிடைச்சாலும் அதை முழுக்க ஆளுங்கட்சி தான் பண்ணுச்சுன்னா அதை சார்ந்து பார்த்தோன்னா அரசியலாக்குறதுக்கான வேலையில மும்முரமா ஈடுபட்டு இருந்தார். அப்ப நடிகர் சரத்குமார் கூட சொல்லியிருந்தாரு, ஆதவ அர்ஜுனா கொஞ்சம் மெச்சூர்டா பிஹேவ் பண்ணிக்கணும், எதுக்கு எடுத்தாலும் பார்த்தேன்னா அதை வச்சு அரசியல் ஆதாயம் பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப இந்த படத்தை பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ண, அதாவது இந்த படத்துல இருந்து சில காட்சிகள்லாம் முதல்ல ஆரம்பத்துல கசிய விட்ட எடிட்டர் பிரசாத் அவர் ஒரு பரபரப்பான வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அவர் யாரு, அதாவது அவருடைய சகோதரியினுடைய ஃப்ரெண்டு, அவர் மூலியமா தான் கோடிக்கணக்கில் பணம் வர்றதாகவும் அதை நம்பித்தான் இவர் முக்கியமான காட்சிகளை ரிலீஸ் பண்ணதாகவும் அவர் சொல்லித்தான் இதெல்லாம் பண்ணதாகவும் இவர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. ஆனா அவருக்கு பின்னாடி இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டப்ப அதெல்லாம் சத்தியமா எனக்கு தெரியாதுன்னு ஒரு விசாரணையில ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு பின்னாடி, அதாவது ஒரு சகோதரியோட அந்த ஃப்ரெண்டுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் இப்போ பார்த்தோன்னா கிடைச்சிருக்குங்க. அதுதான் இப்போ முழுக்க ஒரு பெரிய அதிர்ச்சியையும் திரையுலகத்திலேயே ஷாக்கையும் பார்த்தோன்னா ஏற்படுத்தியிருக்கு. அது யாரு என்ன அப்படிங்கிறத பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய ஃபுல் வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கங்க.